ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஒரு சகோதரி லஞ்ச் பேக்கோடைய மெஷர்மெண்ட் அண்ட் அதோடைய ஸ்டிச்சிங் வீடியோ போடுங்க சிஸ்டர் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக தான் இந்த பதிவு. பாருங்கள், நான் ஒரு சிம்பிளான லஞ்ச் பேக் பண்ணியிருக்கேன். எப்படி பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் காட்டியிருக்கேன். இது மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பாருங்கள், அந்த அளவுகளெல்லாம் வருது. இதோடைய அளவு 12/10 இன்ச்சஸ்ஸு. 2 பீசஸ் எடுத்துக்கோங்க. சிங்கிள் கசெட்டு 7/25 இன்ச்சஸ் அண்ட் ஹேண்டில் 3/12 இன்ச்சஸ். ஸோ இவ்வளவும் எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு நம்ம எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். பாருங்கள், இந்த கசெட்டு ஈவனாக வச்சுக்கணும். நம்ம ஊசியில் நூல் போடாமையே இந்த கசெட்டை இப்படி கொஞ்சம் ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு இப்படி மடக்கி விட்டு வெறும் மிஷின்லேயே, அதாவது நூல் ஒன்றும் போட தேவையில்லை, ஜஸ்ட்டு விதவுட் த்ரெட்டிங்லேயே இப்படி அந்த ஊசியில் படுற மாதிரி நம்ம பண்ணோம்னா அது அப்படியே அமுங்கிரும். இது முடப்பாக இருக்கிறதுனால நம்ம அப்படி மடக்கி தைக்கிறது ஈஸியாக வராது. இப்படி பண்ணிட்டோம்னா ஈஸியாக மடக்கி தைச்சிக்கலாம். நான் சைடில் ஒரு அரை இன்ச்சுக்கு நான் கட் பண்ணி விட்டுட்டேன். ஏன் அப்படின்னு சொன்னால், நம்ம கசெட் நம்ம மெயின் பீஸில் வச்சு தைக்கும்போது மொத்தமாக இருக்கும். அப்போ ஊசி கட் ஆகிற சான்சஸ் இருக்கும். ஸோ அதுக்காக தான் நான் அந்த சைடில் நான் கட் பண்ணி லேஸாக இருக்கும். அப்போ நம்ம இப்போது திருப்பி விட்டோம்னா ஈஸியாக வரும். நான் இப்போ ஹேண்டில் தைச்சிட்ருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், 2 ஹேண்டிலையும் இந்த மாதிரி 2 பக்கமும் ஃபோல்ட் பண்ணி சைடில் இப்படி தையல் வர மாதிரி தைச்சிக்கோங்க. அதாவது ஒரு சைடு இந்த மாதிரி தையல் போட்டு வச்சுட்டு, அப்புறம் மற்ற சைடை நம்ம உள்பக்கமாக வச்சுட்டு, அந்த தையல் போட்ட பக்கத்தை மேல் பகுதியில் வச்சா ஃபினிஷிங் நீட்டாக வரும். உங்களுக்கு வேணும்னா கார்டு யூஸ் பண்ணுறதா இருந்தால் கார்டு கூட யூஸ் பண்ணிக்கோங்க. நான் அப்படியே சிம்பிளாக ஒரு சாதாரண ஹேண்டில் தான் போட்டிருக்கேன், ஜூட் ஃபேப்ரிக்லேயே. இப்போ மெயின் ஃபேப்ரிக் எடுத்துக்கோங்க, சென்டர் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு சென்டர் மார்க்லேருந்து அந்த பக்கமும் இந்த பக்கமும் 2 இன்ச்சஸ் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ 2 பக்கமும் அதே மாதிரி சேம் ஈவனாக மார்க் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நம்ம அந்த ஹேண்டில் போடும்போது வேறு மாதிரி வித்தியாசமாக வராது, சேம் வரும். இப்போ மார்க் பண்ண இடத்துலேருந்து இப்படி ஹேண்டில் வச்சுட்டு தைச்சிட்டு போங்க. ஃபஸ்ட்டு ஹேண்டிலை தைச்சிருங்க. தைச்சிட்டு 2 இதுக்குமே ஹேண்டில் தைச்சிக்கலாம். 2 சைடுக்குமே ஹேண்டில் தைச்சதுக்கப்புறம் பாருங்கள், இப்போது இன்னொரு 1 மோர் பீஸ் வேணும் நம்மளுக்கு. அது எவ்வளோ மெஷர்மெண்ட் அப்படின்னு சொல்லி பாருங்கள், இந்த மாதிரி வச்சு பார்த்துக்கோங்க. அதனுடைய மெஷர்மெண்ட் 3/10 இன்ச்சஸ்ஸு. 2 பீசஸ் வேணும். ஸோ அந்த பீஸை ஹேண்டில் நம்ம தைச்ச மேல் பகுதியிலேருந்து அப்படியே நல்ல பக்கம் பார்த்த மாதிரி வச்சு இப்படி தைச்சிட்டு, மறுபடியும் அதுக்கு மேலே ஒரு படிமான தையல் போட்டுக்கோங்க. நான் டபுள் டைம் தைச்சிக்குவேன் எப்போவுமே. அது குழந்தைங்களுக்கு அடிக்கடி யூஸ் ஆகிறதுனால அந்த இடத்துல தையல் விட்டு போகலாம். அதனால் டபுள் ஸ்டிச்சஸ் போட்டுருவேன். இப்படி அந்த ஹேண்டிலையும் அந்த எக்ஸஸ் பீஸையும் வச்சுருக்கோம் இல்லைங்களா, ஜிப்பர் பீஸு, அதையும் சேர்த்து வச்சு ஒரு படிமான தையல் போட்டுருங்க. 2 பக்கமும் சேம் அதே மாதிரி தான். போட்ட பிறகு பாருங்கள், இந்த மாதிரி சைடு தைச்சிட்டு அப்புறமா போட்டுக்கோங்க. நீங்கள் ஜிப்பு இதுக்கு மேலேயும் வச்சு இந்த சைடில் நான் தைச்ச மாதிரியும் தைச்சிக்கலாம், அல்லது தைச்சதுக்கு பிறகும் கூட ஜிப்பை தைச்சிக்கலாம். ஆப்ஷன் 2மே ஒரே மாதிரி தான் வரும். பாருங்கள், 2 பக்கமும் அந்த ஜிப்புக்கு தேவையான பீஸை நம்ம அட்டாச் பண்ணிட்டோம். ஜிப்பு நம்ம இப்போ வைக்க போகிறதில்ல, எல்லாம் ஃபினிஷ் ஆனதும் அப்புறமா நம்ம ஜிப் வச்சு காட்டுறேன். பாருங்கள், இப்போ முடிச்சிட்டோம். 2 ஈவனாக வச்சு பார்த்துக்குங்க. இப்போ ஜிப்பர் அண்ட் ரன்னர் காட்டிகிட்ருக்கேன். கொஞ்சம் ஜிப்பை நம்ம எக்ஸஸாகவே எடுத்துக்கணும். அதாவது 10 இன்ச்சஸ் இருக்குன்னா அதை 13 இன்ச்சஸாக எடுத்துக்கோங்க. 3 இன்ச்சஸ் எக்ஸஸாக. பாருங்கள், இந்த மாதிரி 2 ஜிப்பையும் தனியாக பிரிச்சுட்டு ஜிப்புங்களை இந்த மாதிரி தைச்சி விட்டுக்கோங்க. கொஞ்சம் எக்ஸஸ் பீஸ் விட்டுக்குங்க. அப்புறமா நம்ம ட்ரிம் பண்ணி தேவையான அளவுக்கு வச்சுட்டு தேவையில்லாததை வெட்டிக்கலாம். கம்மியாக எடுத்துட வேண்டாம். பாருங்கள், இந்த மாதிரி 2 பக்கமும் 2 சைடும் ஜிப்பரை வச்சு
இப்படி தைச்சிட்டு மறுபடியும் மடக்கி ஒரு மேலே படிமான தையல் போட்டுக்கோங்க. 2 ஜிப்பும் இதே மாதிரி தான் பண்ணணும். ஸோ இதை தைச்சதுக்கு பிறகு 2மே சரிசமமாக இருக்கா அப்படின்னு சொல்லி ஒரு டைம் நம்ம வச்சு பார்த்துக்கலாம். பாருங்கள், கரெக்டாக இருக்குது. எக்ஸஸ் இருக்கிறது அந்த பக்கம், அதுலேயும் கவனம் வேணும் ஃப்ரெண்ட்ஸ். எக்ஸஸாக இருக்கிறத மாற்றி தைச்சிட்டு திருப்பி நம்ம பிரிச்சுட்ருக்க வேண்டிய அவசியம் இருக்காது. கரெக்டாக பார்த்து தைச்சிக்கோங்க. இப்போது அந்த ஜிப்பு தைச்சதுக்கப்புறம் அந்த மெயின் ஃபேப்ரிக் ஹேண்டில் வச்ச பகுதியிலேருந்து 3 இன்ச் 3 இன்ச்சஸ் கீழே டவுன் பண்ணிவிட்டு 3 அல்லது 2.5 இன்ச்சஸ்க்கு பண்ணிவிட்டு இந்த சைடை வந்து இப்படி தைச்சி விட்டுருங்க. அந்த 3 இன்ச்சஸ் இருக்கிற இடத்துல இப்படி தைச்சிட்டு நம்ம அந்த சிங்கிள் கசட்டை நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம். அதை வந்து அந்த 3 இன்ச்சஸ் என்ன நம்ம மார்க் பண்ணமோ அங்கேருந்து கரெக்டாக வச்சு இப்படி ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டே போங்க. கரெக்டாக டவுன் வரும்போது ஒரு 1/4 இன்ச்சஸ் இருக்குது அப்படிங்கும்போது நிறுத்திட்டு அந்த ஊசியை டவுன் பண்ணிவிட்டு திருப்பி அந்த பீஸை வந்து கசட் பீஸை வந்து இப்படி ப்ளேஸ் பண்ணி விட்டுட்டு தைச்சிட்டு போங்க. மறுபடியும் 1/4 இன்ச் இருக்கும்போது ஸ்டாப் பண்ணிவிட்டு அந்த ஊசியை உள்ளே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஹோல்டு பண்ணி இருக்கணும் அந்த கசட் பீஸை. மறுபடியும் இருக்கக்கூடிய அந்த எக்ஸஸ் பீஸை வந்து தைச்சிருங்க. ஒரு சைடு முடிச்சிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு பக்கம் கசட்டையும் மெயின் ஃபேப்ரிக்கையும் அதே மாதிரி எடுத்துகிட்டு இன்னொரு சைடு கசட் என்ன நம்ம 3 இன்ச்சஸ் நம்ம கொடுத்தோமோ அதே 3 இன்ச்சஸ்க்கு நம்ம ஸ்டிச் பண்ணிக்கிட்டே வந்து நம்ம அந்த கசட்டை எப்படி பண்ணமோ அதே மாதிரி நீடில் வந்து கொஞ்சம் டவுனில் விட்டு கார்னர் திருப்பிட்டு கொஞ்சம் இது வந்து மொடமொடப்பாக இருக்கிறதுனால ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் இந்த திருப்பும் போது நம்மளுக்கு பிகினர்ஸாக இருந்தால் ரொம்ப சிரமமாக இருக்கும். கொஞ்சம் பழகிட்டோம்னா ஈஸியாயிரும். எனக்கும் அப்படி தான் ஆச்சு. இப்போ நம்மளுக்கு வந்து நிறைய பேக் ஆர்டர்ஸ் எல்லாம் வர்றதுனால பேக்ஸ் அடிக்கடி தைக்கிறதுனால நம்மளுக்கு பழகிருச்சு. எதுவுமே பழகிடும் ஃப்ரெண்ட்ஸ். ப்ராக்டிஸ் தான் முக்கியம். இப்போ வந்து நம்ம கசட்டை வந்து சுற்றிலையும் போட்டு முடிச்சிட்டோம். 2 பக்கம் ஃபேப்ரிக்கும் ஜாயின் பண்ணிட்டோம். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு மிச்சம் இருக்கிறது ஒரே வேலை தான். அந்த ரன்னரை வந்து ஜிப்பரில் வந்து ஸ்டிச் பண்ணி பொருத்தி விடுறது தான். பாருங்கள், 2யும் கரெக்டாக வச்சு இப்படி உள்ள ரன்னரை வந்து பொருத்தி விட்டுருங்க. அதுக்கு நீட்டாக உட்காந்துக்கும். பிகினர்ஸ் கொஞ்சம் சிரமமாக இருக்கும். கொஞ்சம் பழகிட்டோம்னா ஈஸியாகிடும் ரன்னர் வைக்கிறது. திருப்பி அந்த எண்ட் ஆஃப் நான் கொஞ்சம் ட்ரிம் பண்ணிட்டேன், அவ்வளவும் விடலை. ஒரு 2 இன்ச்சஸ் அளவுக்கு வச்சுட்டு மற்றதை ட்ரிம் பண்ணி எடுத்துகிட்டு சைடில் வந்து ஒரு 2 இன்ச்சஸ் பீஸை வந்து கொடுத்து நான் இப்படி லாக் பண்ணிகிட்ருக்கேன். அப்போ தான் ஜிப்பரில் வந்து ரன்னர் நம்ம யூஸ் பண்ண அது கரெக்டாக வெளியே வராமல் இது வந்து ஸ்டாப் பண்ணிக்கும். ஸ்டாப்பர் மாதிரி தான், ரன்னருடைய ஸ்டாப்பர்னு கூட சொல்லலாம். பாருங்கள், இப்போ ரன்னரை வந்து நம்ம வச்சு பார்த்தோம், அது ஸ்டாப் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து நான் எக்ஸஸாக பீஸ் கொடுத்துட்ருக்கேன். இது ஆக்சுவலி அந்த இதுலேயே வந்துடும், மெயின் ஃபேப்ரிக் இதோடவே நம்ம வச்சிடலாம். பட் இது வந்து நிறைய கஸ்டமர்ஸ் கேட்குறாங்க, நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணுற ரன்னர் வெளியே வந்துடுது, திருப்பி போட்டுட்ருக்க வேண்டியதாக இருக்குது, அந்த தையல் விட்டுருதுன்னு. ஸோ அதனால் நான் அங்கேயும் கூட ஒரு குட்டி பீஸ் வச்சு கொடுத்துருவேன் கஸ்டமர்ஸ்க்கு. உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த பீஸ் வச்சுக்கோங்க, இல்லைன்னா அப்படியே கூட நீங்கள் நார்மலாக தைக்கிற மாதிரியே தைச்சி அந்த இதை வந்து லாக் பண்ணி விடுங்க. பாருங்கள், அழகாக நம்மளுக்கு வந்து நீட்டாக ஒரு 12/10 இன்ச்சஸில் ஒரு லஞ்ச் பேக் தயாராகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், எல்லாமே ஹேண்டில், ஜிப்பரு, சைடு கசட் எல்லாம் போட்டு அட்டகாசமாக வந்துருச்சு. உங்களுக்கு வேணும்னா இந்த இடத்துல ஒரு பாக்கெட் கூட வச்சுக்கோங்க. நான் வைக்கலை. இப்போ நான் வந்து எப்படி ஆர்கனைஸ் பண்ணி காட்டுறேன்னு பாருங்கள். உள்ளே நிறையவே ஸ்பேஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், நல்லாவே வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், நான் ஃபஸ்ட்டு டிஃபன் பாக்ஸ் வைக்கிறேன். டபுள் அடுக்கு டிஃபன் பாக்ஸு குட்டீஸ்க்கு நீட்டாக வச்சுக்கலாம். லஞ்ச் பேக் பெரியவங்களும் எடுத்துகிட்டு போகலாம். ஒரு பெரிய 1 லிட்டர் பாட்டில் பிடிக்கிற அளவுக்கு ஒரு வாட்டர் பாட்டிலு அண்டு ஸ்நாக்ஸ் பாக்ஸு அண்ட் ஒரு குட்டி டவலு. இப்போ குட்டீஸ்க்கு நம்ம வந்து லஞ்ச் பேக் கொடுத்து அனுப்பிச்சோம்னா இதெல்லாம் கூட போட்டு கொடுத்து அனுப்பணும் ஃப்ரெண்ட்ஸ்.
அதனால் பாருங்கள், இது எவ்வளோ அழகாக பெரியவங்களுக்கு கூட இந்த லஞ்ச் பேக் வந்து யூஸ் ஆகும். அந்த சைஸில் தான் தைச்சிருக்கோம். பெரியவங்க சின்னவங்க எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். ஸோ நீங்களும் உங்கள் குட்டீஸ்க்கும் பெரியவங்களுக்கும் இந்த மாதிரி லஞ்ச் பேக் தயாரித்து கொடுங்க. நன்றி, வணக்கம்.